சமீபத்தில் கேத்தலிக் சிரியன் பேங்க் ஒரு நாள் லீவு கொடுத்தாங்க. எதுக்கு? மாதவிடாய்க்கு ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் லீவு கொடுத்தாங்க. நம்ம ஆளுங்க என்ன சொல்றாங்க? இதுக்கெல்லாமா லீவு கொடுக்கணும்னு கேட்குறாங்க. மாதவிடாயும் அதில் ஏற்படுகின்ற வலியும் ஏற்படுகின்ற துன்பங்களும் யாருக்கு தெரியும்? அவங்களுக்கு தான் தெரியும். கர்நாடக அரசு கொடுத்தது. தோழர், நீங்கள் தொடர்ந்து இந்த சங்கப்பணியில் ஒரு 30 வருஷமாக இருந்திருக்கீங்க. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னு போட்டால், நம்மளுடைய கோட்டத்தில் ஒரு 65% மகளிர் தோழர்கள் இங்கே இருக்கிறாங்க. இன்றைய காலகட்டத்தில் தொன்று தொட்டு அன்று முதல் இன்று வரை எந்த ஒரு தவறான விஷயங்களுக்கும் தவறான செய்திகளுக்கும் பரப்புரையாக பெண்களை மட்டுமே மையப்படுத்தி இந்த சமூகம் அவர்களை அப்படி சித்தரிக்கின்றது. தொடர்ந்து பார்க்கலாம். அதிலும் பொதுவாக மிகப்பெரிய ஆளுமைகள் மத்தியில் எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அது பெண்களை மையப்படுத்தி அவர்களை இழிவுபடுத்தும் வகையில் இந்த சமுதாயம் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இது எந்த இடத்தில் நிற்கும்? அவர்களுக்கான ஒரு நம்மளோட நாட்டில் தான் சொல்கிறோம் என்னென்னா, பெண்ணுக்கு பெண் உரிமை, பெண்ணுக்கு சம உரிமை, பெண்ணுக்கு அங்கீகாரம், பெண்ணுக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு எல்லாம் பேசி இறையாண்மையெல்லாம் பேசிட்டு கடைசியில் ஆளுமைகள் என்ன பண்ணுறாங்க? அது எந்த இடத்துல விவாதம் பண்ணாலும் பெண்களை இழிவான முறையில் ஒரு பொருளாக வெளிப்படுத்துகிறாங்க. அது இந்த சமுதாயத்துக்கு நல்லதா? எதிர்வரும் காலத்துக்கு இதை எந்த இடத்துல நிறுத்த முடியும் அப்படிங்கிறது. சங்ககாலம் துவங்கி பெண்களுக்கு எதிராக சிந்தனையோடு செயல்படுவது தான் சமூகத்தினுடைய அமைப்பாக இருக்கிறது. அப்போ யார் அதை செய்கிறாங்க அப்படின்னா ஆண்கள் தான் செய்கிறாங்க, பெண்கள் செய்கிறதில்லை. அவர்களை கேவலமாக பேசுவதும் அவர்களை இப்படியெல்லாம் அடிமைப்படுத்துவதும் யார் செய்கிறாங்கன்னா ஆண்கள் தான் செய்கிறாங்க. அவர்கள் என்ன அந்த சங்ககால மனநிலை, முதல்ல மன்னர் போர் எடுத்துகிட்டு வந்தால் அங்கே ஊரில் இருக்கிற பெண்களை கூட்டிகிட்டு அந்த புறத்தில் கொண்டு போய் வைக்கிறது தான் அதே கலாச்சாரம், அந்த மனநிலை, அந்த வியாதி அப்படி சொல்லலாம். அந்த வியாதி இன்றைக்கும் தொடர்கிறது. அதைத்தான் நம்ம சமீபத்தில் கடந்த பல்வேறு நிகழ்வுகளில் நம்ம பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா, நம்ம நீண்ட நாட்களாக நாடாளுமன்ற சட்டமன்றங்களில் 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு நம்ம போராடினோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்தி ஏன் போராடினோம்? பெண்களை சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் வரும்போது தான் அவர்களுக்குரிய அந்த சட்டங்கள் போன்ற விஷயங்களை நிறைவேற்றும் போது அவர்களை அடிப்படையாக எடுத்துக்கொண்டு அந்த உணர்வுகளோடு அவர்கள் பிரச்சனைகளோடு நம்மளால் நிறைவேற்ற முடியும். இப்போ நீங்கள் இருக்கிற சட்டசபையோ இல்லை நாடாளுமன்றமோ எப்படி இருக்கு? ஆண்கள் தான் இருந்து அவர்களுக்கான சட்டத்தை நிறைவேற்ற முடியுமா? முடியவே முடியாது. இப்போ நாம் எல்ஐசியில் பல பொதுத்துறை நிறுவனங்களில் சைல்டு கேர் லீவு கொடுக்கப்படலை. கோரிக்கை வைக்கிறோம், மத்திய அரசு ஊழியர்களுக்கு உண்டு, இங்கே கொடுக்கப்படலை. ஏன் கொடுக்கப்பட மாட்டேங்குது? என்ன காரணம்? ஆணாதிக்க மனோநிலை. நம்ம பல ஊழியர்களே, நம்ம ஆளுங்களே, நம்ம இருக்கிறவங்களே என்ன சொல்லுவாங்க? எதுக்கு அவங்களுக்கு லீவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? அது எந்த இடத்துலேருந்து வருது? ஆண் மனோநிலையிலேருந்து தானே வருது. சமீபத்தில் கேத்தலிக் சிரியன் பேங்க் ஒரு நாள் லீவு கொடுத்தாங்க. எதுக்கு? மாதவிடாய்க்கு ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் லீவு கொடுத்தாங்க. நம்ம ஆளுங்க என்ன சொல்கிறாங்க? இதுக்கெல்லாமா லீவு கொடுக்கணும்னு கேட்குறாங்க. மாதவிடாயும் அதில் ஏற்படுகின்ற வலியும் ஏற்படுகின்ற துன்பங்களும் யாருக்கு தெரியும்? அவங்களுக்கு தான் தெரியும். கர்நாடக அரசு கொடுத்தது. யார் அதை ஏற்றுக்கிறாங்க? அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் ஆதரிக்கிறோன்னு சொல்லி அதற்கு எதிராக பேசுகிறாங்க. எனவே காலம் காலமாக தொன்று தொட்டே அவர்களுக்கு ஆதரவாக பேசிக்கொண்டு அவர்களை சிறுமைப்படுத்துவது, அவர்களை அடிமைப்படுத்துவது, அவர்களை கொத்தடிமைகளாக நடத்துவது என்பது ஆணாதிக்க மனோபாவத்தினுடைய சிந்தனையிலிருந்து வெளிப்படுகின்ற விஷயம். அதை போராடித்தான் ஜனநாயக சக்திகள் போராடித்தான் அதை சரி பண்ண முடியுமே தவிர அதைத்தான் நாம செய்யணும். எனவே ஒருத்தரை பத்தி பேசணும்னா
அவரோட குடும்பத்தில் இருக்கிற பெண்களை பத்தி பேசுறது, அவருங்க மறுக்கணும்னா மற்றவங்க பெண்களை குடும்பத்தில் இருக்கிற பெண்களை பத்தி இது சமூக சிந்தனை வளர்ச்சியினுடைய அடையாளமா என்ன? அந்த ஆணாதிக்க சிந்தனை மனோப்போக்கு என்பது இன்னும் மாறல. எப்படி அரசு அன்னைக்கு ஆணிரையை கட்ட பிறகு பெண்களை கவர்வானோ அதே மனநிலையோடு இன்னைக்கு இருப்பதால் தான் இருக்கு. எனவேதான் அதுதான் காரணம். அது ஒழிப்பதற்கு நாம் போராடணும், சென்சிட்டைஸ் பண்ணணும். குடும்பங்களிலிருந்து ஆண் குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும் ஒரு பெண்ணை எப்படி நடத்த வேண்டும் என்று, பெண் குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும் நீ சமந்தான் என்று. இப்படி எல்லாம் அது பலதரப்பட்ட கல்வி இது போன்ற போராட்டங்கள் எல்லாம் நடத்திய பிறகுதான் அது வளர்ச்சி. ஆனா இன்னைக்கு இருக்கு அரசாங்கத்தினுடைய கொள்கை என்ன? 543 எம்பி லோக்சபால இருக்காங்க. சட்டத்தை நிறைவேற்றி 33% கொடுக்கணும்னா கொடுக்க வேண்டியதானே? யார் தடுக்கிறாங்க? ஆனா கொடுப்பதற்கு தயாராக இல்லை. என்ன சொல்றாங்க 543 880 ஆக்கின பிறகு கொடுப்பேன்னா 543 ஆண்கள் குறையக்கூடாதுன்னு தானே அர்த்தம். 543ல நான் கொடுக்க மாட்டேன், 880 ஆக்கின பிறகு அதுல 33 கொடுத்தா இந்த 543 குறையாதுன்னு அர்த்தம். ஆண்களுடைய பங்கு குறையக்கூடாதுன்றது எவ்வளவு அப்பட்டமான, எவ்வளவு மோசமான ஒரு பெண் விரோத மனப்பான்மையோடு இவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதற்கு இதை விட வேற என்ன எடுத்துக்காட்டு இருக்க முடியும்? அப்ப அரசாங்கத்தினுடைய மனநிலையே இப்படின்னா சாதாரண ஆண்களுடைய மனநிலை எவ்வளவு மோசமாக இருக்கும்? அதனுடைய வெளிப்பாடு தான் இது. அதெல்லாம் தவிர்க்கணும், பேசக்கூடாது. ஒரு பெண்ணுக்கு என்னவோ அது அவர்களுடைய விருப்பம். பொது வாழ்க்கையில ஒரு அலுவலக விஷயங்கள் அதுல ஏதாவது இருக்கா பொதுவான அதை சொல்லிட்டு போகணும். அதை விட்டு அவர்களை கேவலமாக பேசுவது, எதிர பெண்களை கேவலமாக பேசுவது, அது ஒரு முற்போக்கான சமூகம். அந்த சமூகம் முன்னேறவும் முன்னேறாது. ஏதோ இந்த மாதிரி முற்போக்காளர்கள் இருப்பதனால் பெண்களை அவர்களுடைய இடத்தை அங்கீகரிக்க வேண்டும் இருப்பதனாலதான் ஏதோ இந்த சமூகம் ஓடிட்டு இருக்கு. நன்றி தோழர். இறுதியாக ஒரு சின்ன இதுதான் நீங்க சொன்னீங்க, ஆண் பற்றி அது கரெக்டாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான், எல்லா இடத்திலும் நடக்குது. சில இடங்களில் பெண்ணுக்கே பெண் எதிரியாக பெண்ணை தூற்றுவது இடங்களும் இருக்கின்றது. அது போன்ற ஒரு நிகழ்வுகளுக்கு காரணம் என்ன? இது பசப்பு. அதாவது அவர்கள் அசிங்கமா பேசி குறி வச்சு எல்லாம் பண்ணிட்டு பெண்ணுக்கு பெண்ணே எதிரின்னு சொல்லிட்டு போனா நீங்க செய்யறதெல்லாம் தப்ப நியாயப்படுத்துறதுக்காக பேசுகின்ற விஷயம். பெண்ணுக்கு பெண் எந்த இடத்துலயும் எதிரியா இருக்க மாட்டாங்க. நீங்க உளவியல் ரீதியாக பெண்களுடைய மனதில் இப்படிப்பட்ட விஷயங்களை ஏற்றி அதன் மூலம் உங்கள் ஆணாதிக்க சிந்தனையை அவர்கள் மேல் திணிக்கிறீர்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் இது. நன்றி தோழர். தேங்க்யூ.